ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பிரியாணினா பாய் வீட்டு ஸ்டைல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாங்களா? வாங்க. தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் 2 வெங்காயம். இது கொத்தமல்லி, பச்சை மிளகா. எனக்கு காரம் அதிகமாக தேவைப்படாததுனால ஒன்றே வச்சுருக்கேன். புதினா, இது முந்திரி பருப்பு, தயிர், நெய், மிளகாத்தூள், சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா. இந்த உலக்கில் ஒரு உலக்கு சீரக சம்பா எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இந்த பிரியாணி குக்கர்லேயே செஞ்சிடலாம், ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். இப்போ குக்கர் காஞ்சிடுச்சு. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 100 மில்லி அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்குன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஏன் இப்போ சேர்க்குறேன்னா ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கருகிடும், அதனால தான். இப்போ முந்திரி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்து வச்ச கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். நான் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன், அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த அளவு கிரேவியாக வரணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சா சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவில் சிக்கன் வதங்கணும், அதுக்காக தான். இப்போ இந்த சிக்கன் மசாலாலே நல்லா வதங்கணும், அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி இந்த உலக்கில் எடுத்தோம், அதுலேயே 1க்கு 1.5 மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு உலக்கு ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு அரை உலக்கு அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம
அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு எப்போயுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் போயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா சுட சுட இருக்குது. நம்மளோட பாய் வீட்டு சிக்கன் சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதுக்கு 2 சைடு சிக்கன் பீஸு, சிக்கன் 65. இது KFC ஸ்டைல் சிக்கன். இது ஆனியன் ரைத்தா. எல்லோரும் சாப்பிட வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.